Hi students, welcome to Mupane Training Academy. ஒரு வழியாக நம்ம எஸ்ஐ அல்டிமேட்ல அடுத்தடுத்த எபிசோட் நெருங்கி வந்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல சோசியல் சயின்ஸ் எபிசோடு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இனிமேல் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். சோசியல் சயின்ஸோட எபிசோடில் மட்டும் ஒரு முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாக்களுடைய பட்டப்பெயர்கள். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு எபிசோட்லையும் ஒரு ராஜாவுடைய பட்டப்பெயர் கேட்போம். அந்த ராஜாவுடைய பட்டப்பெயர் நான் சொல்லிடுவேன். ஓகேங்களா? அது என்ன, எந்த ராஜாவுடைய பட்ட பெயர் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுவீங்க. ஓகே, எல்லாருமே மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு 2-3 எபிசோடு அதை ஸ்டாப் பண்ணிட்டோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் எப்பவும் சொல்லக்கூடிய ராஜாவுடைய பட்ட பேர் இந்த எபிசோடு கேட்கறேன். ரைட், ஓகே, அது ஒரு பாட்டா இருக்கட்டும். ஓகேங்களா? இனிமேல் நம்ம ஏன்னா எக்ஸாம் எல்லாம் கால் பண்ண விட்டாங்க. ஓகே, ஆகஸ்ட் மந்த் வரைக்கும் மேபி எக்ஸாம் இருக்கலாங்கிற வரைக்கும் வந்துடுச்சு. அதனால இதுக்கப்புறம் சோசியல் சயின்ஸ் எபிசோட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே, நடப்பு நிகழ்வுகள் சம்பந்தமான கேள்விகள், ஒரு கேள்வியோ அல்லது 2 கேள்விகள். இன்னைக்கு ஆரம்பத்துல நம்ம ஒரு கேள்வி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, எப்பவுமே அதாவது வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கேள்வி, வீடியோ எண்ட் பண்ணும்போது ஒரு கேள்வி. ஓகே, ஒரு தொடக்கத்துல ஒரு கேள்வி, வீடியோ எண்ட் பண்ணும்போது கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமான கேள்வி மட்டும், ரொம்ப பேசிக்கா. ஓகே, நான் போக கொஞ்சம் டெப்தா போகலாம். ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது நான் கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ரீசெண்டா நான் நிறைய குழு கொடுக்குறேன், அது என்ன அப்படின்றது மட்டும் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணா போதும். தேடி கூட பார்த்து சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஒரு நாலேஜ் நீங்க கெயின் பண்ணிக்கலாம். ஓகே, அது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், நிறைய பேர் அதை பேசக்கூடிய விஷயமா இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்டா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 என்ன சொல்றேன்னா ஒரு உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அது ஆல்ரெடி இருந்தது, ஆனா நம்ம ஊர்ல ஒரு ரிசோர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, நம்ம ஊர்ல அது எதுக்கு ஒரு ரிசோர்ஸ் இருக்குது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒரு வளம் இருக்கிறத நம்ம புதுசா இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப நிறைய வளம் இருக்குது. ஓகேங்களா? அந்த வளம் எதுக்காக யூஸ் ஆகுது, நீங்க அந்த மெட்டலை மட்டும் தான் நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ண முடியும். அந்த வளம் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா வெஹிக்கல். நம்ம ஃபியூச்சர்ல நம்ம கண்ட்ரி பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் வெஹிக்கலை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கலுடைய பேட்டரி தயாரிக்கிறதுக்காக அந்த மெட்டல் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அந்த ஒரு உலோகம் யூஸ் ஆகிக்கிறது. ஓகேங்களா? அதனால அந்த உலோகம் என்ன அப்படின்றது மட்டும் நீங்க என்ன சொல்லுங்க கமெண்ட்ஸ் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ரொம்ப 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 பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு உலோகம். சரிங்களா? ரைட், இப்போ அடுத்த நம்ம கடைசியா நம்ம இன்னொரு கரண்ட் அஃபேர்ஸ் இதை நம்ம கடைசி வைக்கணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பண்ணலாமா? ஹிஸ்டரி வித் ஜியோகிராஃபி கொஸ்டின்ஸ் இருக்குது, கொஞ்சம் டெப்தா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதாவது வயசு இதை மாதிரி கேள்வி கேட்கறது ஒரு ரேரஸ்ட் ரேர். ஓகே, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா எடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த கேள்வி எடுத்து வச்சிருக்கோம். அதாவது இந்த மாதிரி கேள்விகள் அமைவது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு சிலபஸ் கொடுக்கல, சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க. படிக்கும் போது நம்ம தேடி படிக்க மாட்டோம். அப்படியே போர் என்ன இருக்கோ அதை அப்படியே மெமரைஸ் தான் பண்ணிட்டு வரோம். ஓகேங்களா? தேடி படிக்கிறது கிடையாது. அப்போ நம்ம ஒரு கொஸ்டினா டிஃபிகல்ட் எடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வச்சிருக்கோம். அதாவது இங்க இருக்கக்கூடியது கவர்னர் ஜெனரல், அதாவது வைசிராயை தான் இங்க வச்சிருக்கிறோம். அவங்க எந்தெந்த காலத்துல ஆட்சி செஞ்சாங்க சொல்லிட்டு ரைட் சைட்ல மேட்ச் த ஃபாலோயிங்காக வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்க்க போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேவல் பிரபு, இர்வின் பிரபு, லின் லித்திகோ பிரபு, அது பார்த்தீங்கன்னா வெல்லிங்டன் பிரபு, இவங்களுடைய காலம் டியூரேஷன் நம்ம மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதுல நம்ம ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இந்த 4 பேர் ஏதாவது நம்ம ஹிஸ்டரியில எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்க கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். ஓகேங்களா? அதுல ஒரு பேர் நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. எல்லாருமே கண்டிப்பா 10th புக் படிச்சவங்க முதற்கொண்டு ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. யாருன்னா இர்வின், அதான் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒரு சில பேர் வேவல் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் நல்லா படிச்சவங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஆனா பேசிக்கா எல்லாருமே கேள்விப்பட்டது இந்த இர்வினை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஞாபகா? இர்வின். ஓகே, எதுக்காக? இர்வின் உடன்படிக்கை, அதாவது காந்திக்கும் இர்வினுக்கும் ஒரு உடன்படிக்கை போட்டாங்க. எதுக்காக உடன்படிக்கை போட்டாங்க? அதாவது வட்டமேசை மாநாடு, அதாவது மொத்தம் 1, 2, 3 வட்டமேசை நடக்கும் 30, 30, 32. அந்த முதல் வட்டமேசை மாநாட்டுல காங்கிரஸ் சார்பாக யாருமே கலந்துக்கிட மாட்டாங்க. 2வது வட்டமேசை மாநாட்டிலையும் காங்கிரஸ் சார்பாக கலந்துக்கிடலாம். அந்த வட்டமேசை மாநாடு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் சைடுல இருந்து காங்கிரஸ்க்காக, அதாவது ஜெயில இருக்கக்கூடிய காந்தி கிட்ட போய் பேசுவாங்க. காந்தியும் இர்வினும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம், உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் இர்வின் அண்ட் காந்தி பேக்ட் அப்படி கூட சொல்லுவோம். அது எதுக்காக அப்படின்னா வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள வைப்பதற்காக உடன்படிக்கை. அது உடன்படிக்கை நிறைய பேசியிருப்பாங்க, எல்லா சுதந்திரப்பட்டவர்களையும் விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வட்டமேசை மாநாடு தொடர்புடையது. 2வது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்ததோ அதுக்கு முன்னாடி அந்த ஒப்பந்தம் போட்டுருக்கணும். கரெக்டா? அப்போ 2வது வட்டமேசை மாநாடு எப்போ நடந்தது? 30ல ஃபர்ஸ்ட், 1930. அடுத்து 1931 2வது வட்டமேசை மாநாடு, 32 3வது வட்டமேசை மாநாடு நடக்கும். ஓகேங்களா? அது 1931 தான் காந்தியை கலந்துக்கிட்ட வைப்பாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி போட்டிருக்கணும், இல்லாட்டி அந்த வருஷத்துல போட்டிருக்கணும். ஓகே, இப்போ வட்டமேசை கடைசி நேரத்தில் நடக்கும். அப்போ காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931 போட்டது. அப்போ இர்வின் 1931 அவர் பிரபுவா இருந்திருக்கணும். அப்போ 31ங்கிற ஆப்ஷன் எங்கேயாவது இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ், எங்க இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கு, 3rd ஆப்ஷன் இருக்கு.
ஓகேங்களா? 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, 2 ஆப்ஷன் இருக்குது, 3rd ஆப்ஷன் இருக்குது. அப்ப நம்ம எது போடலாம் அப்படின்னா, இர்வின் வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணத அந்த ஒப்பந்தம் போட்ட உடனே அவர் வந்து அவருடைய டென்யூர் வந்து முடிஞ்சிருக்கும். அதனால பிக்கு இப்போதைக்கு 3. ஓகேங்களா? பிக்கு 3. இதை மட்டும் மேட்ச் பண்ணிட்டு ஆப்ஷனை பாருங்க. ஓகே, டெஸ்ட் இப்படி தான் பண்ணுங்க. இதை மட்டும் மேட்ச் பண்ணிட்டு ஆப்ஷன் பாருங்க. இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆப்ஷனை பாருங்க. ஆப்ஷனை பார்க்கும்போது பிக்கு 3 எங்கேயாவது இருக்கா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ கண்ணை மூடிட்டு இதுதான் ஆன்சர் போட்டுறலாம். ஓகேவா? அப்படி வேற ஏதாவது டவுட் இருந்தா வேவல் பிரபு நம்ம பேசலாம். ஓகே, வேவல் பிரபு அடுத்த கொஸ்டின் கூட அது சம்பந்தமா தான் வரும். வேவல் பிரபு என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மவுண்ட் பேட்டன் பிரபுவுக்கு முன்னாடி இருப்பவர் யாரு அப்படின்னா வேவல் பிரபு தான் இருப்பார். ஓகே, மவுண்ட் பேட்டன் பிரபு யாருன்னு தெரியும். ஓகே, படிச்சவங்க தெரியும். மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இந்தியா விடுதலை ஆகும் போது இந்தியாவுடைய வைசிராய் இருந்தது யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அப்ப அவருக்கு முன்னாடி யார் தான் இருந்திருப்பா அப்படின்னா வேவல் பிரபு தான் இருந்திருப்பார். அவரும் வந்து வேவல் பிரபுவுமே இந்தியா விடுதலைக்காக நிறைய பிளானை தான் போட்டு கொடுப்பார். ஓகே, இந்தியா பாகிஸ்தான் பிடிக்க வேணாம், ஒரே கண்ட்ரியா வச்சு அப்படின்னு பிளான் கூட, ஆனால் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ரைட், விடுங்க. இப்போ வேவல் பிரபு மவுண்ட் பேட்டனுக்கு முன்னாடி இருந்திருப்பார். அப்போ வந்து கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸுக்கு கிட்டத்தட்ட இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நமக்கு இருக்கணும். ஓகே, அப்படி இருக்கிறது இப்போ இண்டிபெண்டன்ஸ் டைம்ல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ மவுண்ட் பேட்டன் பிரபுவே நம்ம 47 அந்த டைம்ல தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அப்படி பார்க்கும்போது வேவல் பிரபு 47க்கு முன்னாடி இருந்திருக்கும். அப்படி பார்க்கும்போது 47க்கு முன்னாடி அப்படின்னா இதுதான் வருது. ஓகே, 47ஓட முடியுது. நமக்கு விடுதலை அடைஞ்சது 47 ஆகஸ்ட் 15 தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடியே ஜூன் மாசம் தான் மவுண்ட் பேட்டன் பிளான் அதெல்லாம் போட்டுவாங்க. அதுக்கு முன்னாடியே அதாவது தொடக்காலத்திலே ஜனவரி பிப்ரவரி மாசத்திலே வேவலை மாத்திடுவாங்க. அப்போ ஏக்கு வந்து 4. இந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட பண்ணலாம். 4 3 1 2 இதுதான் ஆன்சர். ஓகே, லின் லித்திகோ வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 36ல இருந்து 41 இருப்பாரு. லார்டு வில்லிங்டன் ரொம்ப முக்கியமான ஹிஸ்டரியில படிச்சவங்க 31ல இருந்து 37 வரைக்கும் இருப்பார். இவரோட டைம்ல தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ன விஷயம்? பூனா ஒப்பந்தம் நடக்கும் காந்திக்கும் அம்பேத்கருக்கும். அப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்னு ஒரு ஆக்டை போடுவாங்க 1935. அது இது இவரோட டைம்ல தான் கொண்டு வருவாங்க. நல்ல பெரிய இனிஷியேட்டிவ். ஏன்னா இவரோட டைம்ல தான் என்ன ஆயிட்டு இருக்கும் பாத்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 1 அதெல்லாம் வந்து சரி வேர்ல்டு வார் 2 நடக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? அப்புறம் நமக்கு விடுதலை விவராங்கிற மாதிரி கொண்டு போவாங்க. அதனால 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி இந்தியாவில இருந்து பர்மாவை தனியா பிரிச்சிருவாங்க இவரோட டைம்ல தான். ஓகே, வில்லிங்டன் பிரபுவோட டைம்ல தான் இந்தியாவில இருந்து பர்மானா நம்ம மியான்மர் கண்ட்ரி தனியா பிரிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே இவரோட டைம்ல தான். ஓகே, அது இந்த ஆக்ட் அடிப்படையில் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இதுல முக்கியமானது இந்த மேட்ச்ல ஃபாலோ ஆகிற இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கொஸ்டின் போலாமா? அடுத்து பாருங்க. இப்போ நம்ம மேல சொன்ன அதே கொஸ்டின்ஸ் வந்து இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? இன் மார்ச் 1947 மவுண்ட் பேட்டன் ரீப்ளேஸ்ட் டேஸ் ஆஸ் ஏ வைசிரா. அதாவது மவுண்ட் பேட்டன் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வைசிராயா வந்தார்? நமக்கு தெரியும் விடுதலை அடையும் போது இந்தியாவுடைய வைசிராயா இருந்தது யாரு? மவுண்ட் பேட்டன் தான். தமிழ்ல பாருங்க 1947 மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் என்பதற்கு மாற்றாக இந்திய வைசிராயா, சரி இது வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் பிள்ளை இருக்குது. மார்ச்சில் மவுண்ட் பேட்டன் என்பவர் யாருக்கு மாற்றாக அப்படின்னு இருக்கணும். ஓகேங்களா? மீனிங்கே தப்பு. யாருக்கு மாற்றாக இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? யாரு? நம்ம இப்பதான் கதையை படிச்சோம். வேவல் பிரபு. வேவல் வந்து பாத்தீங்கன்னா 43ல இருந்து 47 மார்ச் வரைக்கும் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் வந்திருப்பாரு. ஓகே, அதனாலதான் வேவல் பிளானை தான் கொடுப்பாரு. ஓகே, அதெல்லாம் சொன்ன கதை தான். ஓகே, அதுக்கப்புறம் மவுண்ட் பேட்டன் வராது. மவுண்ட் பேட்டன் பிளானை தான் ஜூன் மாசம் ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து நிறைய பில்லு தான் அங்க அவங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் பில்லு தான் பாஸ் பண்ணி ஆகஸ்ட் 15 நமக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? அதாவது கணவாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசஸ் இங்கிலீஷ்ல சொல்லணும்னா பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜியோகிராபி கொஸ்டின்ஸ். பாசஸ்னா ஃபர்ஸ்ட் என்ன, கணவாய்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மலை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 மலைக்கு இடம் இருக்கக்கூடிய கனெக்ட் பண்ணக்கூடிய நேச்சுரலா இருக்கக்கூடிய ஒரு பாதை தான் என்ன சொல்லுவோம்னா கணவாய் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையில இந்த சைடு ஒரு எம்டி லேண்டு, அந்த சைடு எம்டி லேண்டு, இங்க இருந்து அங்க போறது இருக்கக்கூடிய பாதை தான் நம்ம என்ன சொல்றோம், இயற்கையாகவே அமைந்த பாதை தான் நம்ம கணவாய் அப்படின்னு சொல்றோம். ஓகே, நம்ம நேச்சுரலாவே நம்மளுடைய மலைகள்ல ஹிமாலயன்ஸ்ல வந்து நிறைய கணவாய்கள் காணப்படுது. அது ஒரு சில கணவாய்களை எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஈஸியானதை பார்க்கலாமா? ஈஸியான சொல்றாங்க காரகோரம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். காரகோரம் எதாவது எங்க இருக்குது? ஜம்மு காஷ்மீர். மேப் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா அது தெரியும். காரகோரம் தான் ஜம்மு காஷ்மீர் இருக்கும். அப்ப டிக்கு 2ன்னு போட்டீங்கன்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகே, இப்படி கூட மேட்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சொல்லித்தரேன். ஓகேங்களா? நாத்துதா எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கும். ஓகேங்களா? சிக்கிம் அந்த நேபாளுக்கும் இந்த பூட்டானுக்கும் நடுவில் சின்ன கண்ட்ரிமா இருக்கும்ல நாத்துதா, அங்க சிக்கிம் இருக்கு. அடுத்து பாம்டிலா, அதாவது அருணாச்சல பிரதேசத்துல சீனாக்காரங்க பாம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்காங்க. சைனா பார்டரா, அப்போ அருணாச்சல பிரதேசம் தான் பாம்டிலா. அடுத்து ஷிப்கிலா எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்துல இருக்குது. காரகோரம் ஜம்மு காஷ்மீர். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? முக்கியமானது. கணவாய்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோம். Which state has statue of the பாகுபலி? ஆஹா, பாகுபலி சொன்னா நமக்கு படம் பேர் தான் ஞாபகம் வரும். ஆனா அந்த படம் பேர் கிடையாது இங்க. ஓகே, அடுத்த சிரவண பெலோகோலாவில் உள்ள பாகுபலி கோமதீஸ்வரர் என்று அழைக்கப்படக்கூடிய, அதாவது
இந்தியாவில் நிறைய மதங்கள் இருந்தது. ஓகே, அதுல 2 மதம் ரொம்ப ஃபேமஸான மதம், புத்த மதம், சமண மதம். அந்த சமண மதத்தில் இருக்கக்கூடிய மகாவீரர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் உருவாக்கினா நம்ம வழிப்போம் 24 தீர்த்தங்கரர் இருப்பாரு. அவருக்காக கர்நாடகாவில் சிரவண பெலேகோடா அந்த பகுதியில் 57 அடி உயர சிலையை வந்து பார்த்தீங்கன்னா வடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, அதை பாகுபலின்னு சொல்லுவாங்க, அதாவது கோமதீஸ்வரர் அப்படி கூட சொல்லுவாங்க. ஓகே, அந்த பேர். ஓகேங்களா, அந்த சிலைக்கு பேர். மகாவீரர் சமண மதத்தை பின்பற்ற, சமண மதம்னாலே நமக்கு தெரியும் 2 மதமா பிரிஞ்சிருக்கும், 2 பிரிவா பிரிஞ்சிருக்கும். திகம்பராஸ் சுதம்பராஸ் இருப்பாங்க. ஆனால் சமண மதம் உண்மையாவே பின்பற்றும் பொழுது, அதாவது மகாவீரர்லாம் இருக்கும்போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடையவே அணிய மாட்டாங்க. அவங்க ஆடையே அணிய மாட்டாங்க. கடைசி காலத்துல வந்து உண்ணா நோம்பு இருந்து சாப்பிடாம இருந்து செத்து போகும். அதுதான் அந்த சமண மதத்துடைய கொள்கை. ஓகே, அதன் அடிப்படையில் இந்த ஊர் பக்கத்துல பார்த்துட்டீங்கன்னா பத்ரபாகு அப்படின்னு ஒருத்தர், ஒரு சமண துறவி, அவர் கூட வந்து ஒரு மன்னர் யாருன்னா சந்திரகுப்த மௌரியா. அவங்க 2 பேரும் அங்க இருந்து வடக்குல இருந்து இங்க தெற்கு நோக்கி வந்து இங்க சாப்பிடாம இருந்து இறந்து போயிடுவாங்க. ஓகேங்களா, அது பக்கத்துல நம்ம 57 அடி உயர சிலை மகாவீரருக்கு. அது சிலையே பாருங்க, கூகுள்ல டைப் பண்ணி பாருங்க, பாகுபலி ஸ்டாச்சுன்னு போடுங்க, மகாவீரர் ஸ்டாச்சு கோமதீஸ்வரர் அப்படின்னு போடுங்க, நியூடா தான் இருக்கும். அந்த சிலையை வந்து மகாவீரர் வந்து நியூடு, அதாவது ஆடை அணியாம தான் அந்த சிலையை வெடிச்சு வச்சிருப்பாங்க. ஓகேங்களா, 57 அடி உயர சிலை கர்நாடகாவில் இருக்குது. டூரிஸ்ட் எல்லாம் போனீங்கன்னா பாருங்க. ஓகே, சாம்பார் லேக் மற்றொரு பெயர் என்ன? சாம்பார் ஏரியோடைய மற்றொரு பெயர் என்ன? என்ன சார் சாம்பார் ஏரி? ஓகேவா, நம்ம சாப்பிட்ற சாம்பார் தான். இது வந்து நார்த் இந்தியாவில் ராஜஸ்தான் இருக்குது. ஓகே, எங்க இருக்குது? ராஜஸ்தான் இருக்கு. ராஜஸ்தான்னாலே அப்பா சரியான வெயில் அடிக்குமே. ஓகே, அங்கதான் ஏரி இருக்குமா? ஏரி இருக்குது. ஓகே, ஆனா என்ன ஏரினா இது ஒரு உப்பு தண்ணி ஏரி. ஓகேங்களா, ஏன் உப்பு தண்ணி ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தண்ணி தான் இருக்கணும். ரொம்ப வெயில் அடிக்கும் போது நல்ல தண்ணி, அதாவது பியூர் வாட்டர், சால்ட் இல்லாத வாட்டர்னா ஈஸியா எவாபரேஷன் ஆயிரும். சால்ட் வாட்டர் தான் எவாபரேஷன் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். அதனால அந்த ஏரி முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சால்ட், அதாவது உப்பு தண்ணியே தான் இருக்கு. அதனால உப்பு தண்ணி ஏரினே சொல்லுவாங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய சால்ட் வாட்டர் லேக்னா அது சாம்பார் லேக். இதுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க, புஷ்கர் லேக். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் என்ன? புஷ்கர் லேக். எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜஸ்தான் இருக்குது. புலிக்காட் லேக் நமக்கே தெரியும், நம்ம சென்னைக்கும் அதாவது தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுடைய பார்டர் பகுதி இருக்கிறது தான் புலிக்காட் லேக். வேம்பநாடு லேக் கேரளாவில் இருக்கும். அடுத்து தீபகற்ப இந்தியாவில் எத்தனை ஆறுகள் கிழக்கிலிருந்து மேற்காக நோக்கி பாய்கின்றன? அதாவது இந்தியா ரன் ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட். இந்தியா மேப் எடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அதிகபட்சமான ஆறுகள் எல்லாமே எங்கிருந்து எங்கதான் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இங்கதான் ஃப்ளோ. ஏன்னா இங்கதான் நமக்கு என்ன இருக்குது? மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது, இங்க கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஓகேங்களா, அதிகபட்சமான ஆறுகள் எல்லாமே இங்க இருந்து ஆர்ஜின் ஆகி இங்க நடக்கும். மகாநதி இங்க இருந்து கோதாவரி, இங்க இருந்து இங்க ஆர்ஜின் ஆகும் கிருஷ்ணா, இங்க இருந்து இங்க ஆர்ஜினா இங்க போகுது காவேரி. ஓகேங்களா, அதான் MGK. ஷார்ட்கட் என்ன சொல்லுவாங்கன்னா MGK ஸ்கொயர். ஓகேவா, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி. ஓகே, எல்லாமே மேற்குல இருந்து அதிகமா போகும். அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான், இங்க இருந்து உருவாகும், ஹிமாலயில இருந்து உருவாகி அப்படியே வந்து அப்படியே வந்து பங்களாதேஷ்ல போகும். இது என்ன? கங்கா ஆறு, அதோட ட்ரிபியூட்டரி யமுனா. இங்க ஒரு ஆறு வரும், இங்க இருந்து அப்படியே வந்து இங்க வந்து இப்படி இருந்து அருணாச்சல பிரதேசல இருந்து இங்க கலக்கும். ஓகே, அது வந்து பிரம்மபுத்திரா ரிவர். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இங்கதான் கிழக்குல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா கலக்குது. கிழக்குல தான், வெஸ்ட்ல இருந்து மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி தான் அதிகபட்சமான ஆறுகள் ஓடுது. ஆனா ஒரு சில ஆறுகள் கிழக்கில் இருந்து மேற்காக ஓடுகிறன. அது இந்தியாவுடைய புவியியல் அமைப்பு காரணமாக எங்கிருந்து எங்க மேற்கில் இருந்து கிழக்கில் இருந்து மேற்காக, அதான் நம்ம கொஸ்டின், கிழக்கில் இருந்து மேற்காக நம்ம கடல் நடக்குது. அதுல 2 ஆறு ரொம்ப முக்கியமானது. நிறைய ஆறுகள் வந்து கலக்குது. நமக்கு இந்த ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 தான் போடணும் சார், 3 அப்படின்னு சொல்லக்கூடாது, 2 தான் ஆன்சர். ஓகே, நான் சொல்லிடுறேன். ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஆறு கலக்குதுப்பா. ஓகேங்களா, சபர்மதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா தபதி, அப்புறம் பார்த்தீங்கன்னா லூனி, அப்புறம் வந்து மாஹி, இந்த மாதிரி நிறைய அங்கெல்லாம் லூனி ரிவர் இருக்கும் ராஜஸ்தான்ல. ஓகே, மாஹி ரிவர் இங்கே ஓடும். ஓகே, நிறைய ரிவர் இருக்குது. ஆனால் நமக்கு மேஜர் இந்த பெனிசுலா அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த 2 ரிவரை மட்டும் தான் நம்ம மென்ஷன் பண்றோம். நர்மதா, இன்னொன்று தபதி. இந்த 2 ரிவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெனிசுலா ரிவர்ல வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். ஓகே சார், சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். என்ன சார் ஒன்றும் வாங்க வேணாமே? நான் தயிர் சாதம் தான் கொண்டு வந்திருக்கேன். சரி சார். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க ஹிஸ்டரியில இருந்து. ஓகேங்களா, ஈஸியானதான் எல்லாரும் அடிச்சிருவீங்க. ஓகே,
சமணம் 24 தீர்த்தங்காரர்களை கொண்டது. எஸ், உண்மைதான். சமண மதத்தை உருவாக்கியவர் ஒருத்தர் கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மாதிரி சமண மதத்தை உருவாக்கியவர்கள் 24 பேர். அது மேபி அவங்க சமகாலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம், அது முன்னால இருந்து பின்னாடி வந்திருக்கலாம், எப்படியாவது இருக்கலாம். ஓகே, ஆனா 24 தீர்த்தங்காரர் இருக்காங்க. அதாவது முதல் தீர்த்தங்காரனுடைய பெயர் என்ன? ரிஷபர். அப்படின்னா ரிஷப தேவர் எப்படின்னா சொல்லலாம். ஓகேவா, தப்பு கிடையாது, ரிஷபர் சொல்லலாம். கடைசி தீர்த்தங்காரர் யாரு? நம்மளுடைய மகாவீரர். எஸ், கரெக்ட். 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இது கூடுதல் தகவல் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சமண மதம் 2ஆக பிரிஞ்சிருக்கும். எப்படிதான்? திகம்பராஸ் பிரிஞ்சிருக்கும், ஸ்வதம்பராஸ் பிரிஞ்சிருக்கும். ஸ்வதம்பராஸ் வெள்ளை ஆடையை அணிவார்கள், திகம்பராஸ் திசையை ஆடையாக அணிவார்கள். அப்படின்னா நான் சும்மா சொல்லணும்னா ட்ரெஸ் போட மாட்டாங்க, அவ்வளவுதான். சும்மா திசையை ஆடை அணிவார்கள், அவங்க ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க. இவங்க வந்து வெள்ளை ஆடையை அணிவார்கள். சமண மதத்திற்கு தமிழ்நாட்டில் கோவில் இருக்குதா? எஸ், இருக்குது. ஓகேங்களா, கழுகுமலை கோவில் இருக்கு, திருப்பதி குன்றம் கோவில் இருக்குது காஞ்சிபுரத்துல திருப்பதி குன்றம் கோவில்ல கோவிலுடைய கூரையில மகாவீரருடைய வாழ்க்கை வரலாறு ஓவியமா வரைஞ்சிருப்பான். ஓகே, எல்லாமே பாயிண்ட் தான், பார்த்து எல்லாமே புக் இருக்குது. கதையா சொல்ல நினைச்சிட்டு இருக்காது. ஓகேவா, நான் போய் பார்த்து அந்த கதை கிடையாது, புக் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, கழுகுமலை கோவில் இருக்கு, தூத்துக்குடி மாவட்டம், காஞ்சிபுரத்து திருப்பதி குன்றம், அது கூரையில வந்து மகாவீரருடைய வாழ்க்கை வரலாறு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. 2 கோவில் இருக்குது. தமிழ்நாட்டிலையும் சமண மதம் இருக்கு. சமண மதத்தில் தமிழ்நாட்டினுடைய இலக்கியங்களே இருக்கு, தமிழ் இலக்கியங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நாலடியார் இயற்றியவர் யாரு? சமண முனிவர்கள். ஓகேங்களா, இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ் இலக்கியங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், தமிழ் கோவில் ஞாபகம் வச்சுக்கணும். 23ஆவது தீர்த்தங்காரர் முக்கியம். 23ஆவது தீர்த்தங்காரர் பார்சுவநாதர். ஞாபகம் வச்சுக்கணும், பார்சுவநாதர் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 1, 2, 3 எல்லாமே கரெக்ட் தான். 1, 2, 3 சரியானது. முடிஞ்சது. நெக்ஸ்ட், இந்தியாவுடன் நீண்ட எல்லை பரப்பையை கொண்ட நாடு எது? பாருங்க, ஈஸியானது. நம்ம வந்து பிசி அல்டிமேட்டா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து இந்த கொஸ்டின்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எஸ் அல்டிமேட்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் நினைக்கிறேன் தொட காலத்துல. நீண்ட எல்லை பரப்பை கொண்ட நாடு எதுனா வங்கதேசம் தான். 4997 கிலோமீட்டர் எல்லையை பரப்பதை கொண்டது. இது எல்லாமே இருக்கும், நேபாள் இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், சீனா இருக்கும். கம்மியானதுன்னா ஆப்கானிஸ்தான் மிக கம்மியானது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி எல்லை பரப்பு, எவ்வளவு எல்லை பரப்பு இருக்கிறது? 15,000 கிலோமீட்டருக்கு மேல வந்து நமக்கு எல்லை பரப்பு இருக்குது. எத்தனை தீவு இருக்குது? ஓகே, வலது பக்கம், அதாவது வங்காள விரிகுடாவில் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய அந்தமான் நிக்கோபார் தீவு, இந்த சைடு இடது பக்கம் லட்சத்தீவு இருக்குது. ஓகேங்களா, இடது பக்கம் அரபிக்கடல் லட்சத்தீவு இருக்கு. அரபிக்கடல் லட்சத்தீவு, பேருக்கு தான் லட்சத்தீவு, அதில் மொத்தம் எத்தனை தீவு இருக்கும்? ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இங்க வங்காள விரிகுடாவில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட, அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மொத்தம் 500க்கும் மேற்பட்ட தீவுகள் இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியம். அந்த 10th புக்கை படிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து புத்திஸ்ட் கன்வென்ஷன். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விட்ரோ ஃபெர்டிலைசர் IVF மொபைல் யூனிட் ஃபார் அனிமல்ஸ் வாஸ் செட்டப். அது இந்தியாவில் முதல் முறையாக விலங்குகளுக்கான நடமாடும் செயற்கை முறை கருத்தரித்தல் மையத்தினை அமைத்துள்ள மாநிலம் எது? அப்படின்னா குஜராத். ஈஸியன். ஓகே, குஜராத். அடுத்த கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் பயோஸ்பியர் ரிசர்வ். அதாவது எங்க என்னென்ன பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, மன்னார் வளைகுடா, அதாவது உயிர்கோள காப்பக பயோஸ்பியர் ரிசர்வ் பார்க்குறோம். மன்னார் வளைகுடா, கட்ச், கஞ்சன்ஜங்கா, மானஸ் எல்லாமே ஈஸியானது. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியானது. மன்னார் வளைகுடா நமக்கே தெரியும், எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். எங்க நம்ம ஊர் தான். ஓகேங்களா, மன்னார் வளைகுடா தமிழ்நாட்டில் இருக்கு. அது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டுறதா. ஓகே, ஈஸியாக தான் இருக்கு ஆப்ஷன்ஸ். கட்ச் வளைகுடா எங்க இருக்கும்? குஜராத். ஓகே, முடிஞ்சு போச்சா? 2, 3. அடுத்து கஞ்சன்ஜங்கா, அசாம். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அசாம் இல்லை, சிக்கிம். ஓகேங்களா, மானஸ் தான் அசாம். ஓகே, கஞ்சன்ஜங்கா சிக்கிம் இருக்குது, மானஸ் தான் பார்த்தீங்கன்னா அசாமில் இருக்கும். 2, 3, 4, 1 பயோஸ்பியர் ரிசர்வ். நீங்க ஸ்கூல் போய் 10th போய் கொடுத்துருப்பாங்க, மேப் போட்டு அந்த மேப்ல எங்கெங்க தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாட்டா வச்சிருப்பாங்க. ஓகே, எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கணும். அதை வந்து 11 வந்து பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால ஹெரிடேஜ் சைட்டா அங்கீகரிக்கப்பட்டிருக்கும், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிரீஸ்ட் கிங், பூசாரி அரசன், பூசாரி மனிதன் மற்றும் பெருங்குளம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்ட இடம். அதாவது இந்த பூசாரி அரசன், இந்த பெருங்குளம், இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே சிந்து சமவெளி நாகரிகம் டாபிக் தான். ஓகேங்களா, அப்ப எந்த ஊர்ல அழைக்கப்பட்டது இந்த பூசாரி அரசனோட சிலை, நடன மங்கையுடைய சிலை, பெருங்குளம், இது எல்லாமே ஒரே ஒரு ஊர் தான் கிடைக்கப்பட்டிருக்கும். அந்த ஊர் தான் சிந்து சமவெளி நாகரிகத்திலே மிகப்பெரிய நகரம், கிட்டத்தட்ட 200 ஹெக்டேர் அளவு கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நகரம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொஹஞ்சதாரோ. ஓகேவா, மிகப்பெரிய நகரம் மொஹஞ்சதாரோ அப்படின்னா என்ன நம்ம சொல்றோம்? இது ஹரப்பாங்கிறது வந்து முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம். இது வந்து மொஹஞ்சதாரோ வந்து இடிகால்களின் மேடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, சிந்து நதிக்கரையோரம் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் சர்வேயர் ஆஃப் த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. என்ன சார் ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா? இந்திய தொல்லியல் துறை. அதாவது இந்தியாவுடைய பழமையான இடங்கள் எல்லாமே உங்களுடைய கண்ட்ரோல் தான் இருக்கும்.
பழமையான இடங்கள். இது உருவாக்கப்பட்ட ஆண்டே பார்த்தீங்கன்னா 1861 பிரிட்டிஷ்காரங்க இதை உருவாக்கியிருப்பாங்க. ஏன்னா இந்தியாவில் சும்மா அங்கங்கே ரயில்வே ட்ராக்கெல்லாம் போடும்போது தோணுனது என்ன ஆகுதுன்னா நிறைய பழமையான பொருள் தான் கிடைக்குது. அப்போ இந்தியாங்கிறது வந்து ஒரு நாகரிகத்துடைய தொட்டில், அதாவது நிறைய விஷயம் கிடைக்குது. அதனால என்ன பண்ணாங்கன்னா நம்ம ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் வச்சு இங்கே எதாவது எடுத்து தோண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தோண்டி பார்க்க வேண்டாம், நிறைய இருக்குது. ஓகே, இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபம் நம்ம புக்கிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் கிணறு வெட்டுனா தெரியும்ல, பாம்பெல்லாம் வச்சு நிறைய பெருசாக வெட்டுவாங்க. கிணறு வெட்டும்போது ஒரு புத்தருடைய சிலை கிடைச்சிருக்காங்க பாருங்க. இங்கேயே கிடக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நின்றுட்டு வீடியோ எடுத்து கீழே கூட இருக்கலாம், ஏதாவது நாகரிகம் இருந்திருக்கலாம், அதுக்கு தோண்டி பார்த்தா கூட கிடைக்கலாம். ஆனால் தோண்டி பார்க்கணும், அது எதர்ச்சியாக கிடைக்கிறது தான். நிறைய இடத்துல தோண்டி போறதுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா. அதோடைய முதல் சர்வேயர் யாரு? அவர் தான் இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா உருவாக்குனதும் கூட அலெக்சாண்டர் கன்னிகம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் இருக்கட்டும்ன்றதுக்காக வச்சிருக்குது. அதாவது முகரம் ஜா பகதூர் எந்த பகுதியின் கடைசி நிஜாமாக இருந்தார்? நிஜாம் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும், முஸ்லீம் அரசர்கள் தான் நிஜாம் அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த சுல்தான் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, மேக்சிமம் இந்த நிஜாம் அப்படி வந்தாலே இந்த ஹைதராபாத் பகுதி தான் இருக்கும். ஓகே, அதுமாரி நவாப் அப்படின்னு முடிச்சாலும் அது முஸ்லீம் மன்னர்கள் தான். ஓகே, அப்போ இந்த ஹைதராபாத் பகுதியோட கடைசி நிஜாமா இருக்கிறது யாருன்னா அந்த முகரம் ஜா பகதூர். ஓகேவா? அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜியாகிரபி கொஸ்டின். அதாவது இதெல்லாம் ஒரு லைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்தியா ஒரு ஏதாவது உலக உருண்டை எடுத்துக்கோம், இந்த உலக உருண்டையில ஒரே மாதிரி ஒரு சில மெஷர்மெண்ட் இருக்கக்கூடிய லைன்ஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு. லைனா நேர்கோடாக தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்படி இருந்தா கூட அது லைன் தான், இப்படி இருந்தா கூட அது லைன் தான். ஓகேங்களா? அப்போ இந்த கோடு, ஓகேவா, வளைகோடு, அது எப்படி ஒரு கோடோ இருந்தாலும் சரி, இந்த வளைகோடோ அந்த கோடை அது அந்த மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, இந்த புள்ளிதை ஹீட், இதான் உலக உருண்டைனா இப்படிதான் இருக்குது. ஓகே, இந்த மாதிரி இங்க தான் இருக்குது. ஓகே, இந்த புள்ளிதையும் ஒரே ஹீட், இங்கேயும் 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 ஒரே ஹீட், இந்த மாதிரி வரக்கூடியதுதான் இந்த ஹீட்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கேயும் அதே மாதிரி ஐசோ தெர்மு, ஐசோ பாரு, ஐசோ ஹைட்டு, ஐசோ ஹெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 லைனுக்கு பேர் கொடுத்துருக்காங்க. அது என்ன லைனை குறிக்குது அப்படிதான். தெர்ம் இங்கிலீஷ் அப்புறம் ஈஸியா இருக்கும். தெர்ம் அப்படின்னா டெம்பரேச்சர் குறிக்கக்கூடிய வார்த்தையா. டெம்பரேச்சர்னாலே சம வெப்பக்கூடு, ஈக்குவல் டெம்பரேச்சர் நேரா இருக்குது. அடுத்து பார்னால நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இதோட அளவு சொல்லுவோம். பார் அப்படின்னா நீங்க வேற பார் ஞாபகம் வச்சுக்கூடாது. ஓகேவா? இங்க வந்து என்ன பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை, பிரஷர் இருக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட். அப்போ சம காற்றழுத்த கோடு. ஓகேவா? அட்மாஸ்பியரிக் பிரஷர் கூடியது. அடுத்து ஹைட்ஸ் அப்படின்னா எங்க வந்து ஒரே அளவுக்கு மழை விழுதோ அதுதான் ஹைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஹையா மழை பெஞ்ச நம்ம என்ன சொல்லுவோம், ஹையா சொல்றோம், ஹைட்ஸ். ஓகே, அடுத்து ஐசோ ஹெல்னா என்ன சொல்லுவோம் இங்கிலீஷ்? ஹெல்னா என்ன? நரகம். அதுதான் நம்ம என்ன ஹெல் சொல்லுவோம், நரகம். ஓகே, அப்போ வெயில் வந்து எங்க ரொம்ப சுட்டு இருக்குதோ அதுதான் நரகமா இருக்கும். அதுதான் சம சூரிய வெளிச்ச கோடு, அதுதான் ஈக்குவல் சன்ஷைன். ஓகே, இப்போ எல்லாமே ஈக்குவலாக மேட்சாக இருக்குது. 1 2 3 4 இதே மாதிரி வந்து இன்னொரு 8 லைன்ஸ் இருக்கும். இதில் சேர்த்து ஒரு 8 10 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸோடைய பேரு அதை எதை மேட்ச் பண்ணது படிச்சு வச்சுக்கணும். ஐசோ பார், ஐசோ தெம், ஐசோ ஹெல்லு, ஐசோ ஹைட்டு, இந்த மாதிரி நிறைய பேர்கள் வரும். ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க, ஜியாகிரபி புக்கில் இருக்கும். நெக்ஸ்ட் ஐவிசி பற்றி அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஐவிசி பற்றி அடுத்து, நகரங்கள் தெருக்களின் வடிவமைப்பு, செங்கல்களின் அளவு ஆகியவற்றில் சீரான தன்மை இருந்தது. அப்படியா? ஐவிசில எல்லா சிட்டியும் கரெக்டா இருந்தது, தெருக்கள் கரெக்டா இருந்தது, செங்கலுடைய அளவு கரெக்டா இருந்ததா? எஸ், எல்லா இடத்துலையும் பார்க்கணும், செங்கலுடைய அளவு கரெக்டா இருந்தது. சிட்டி வந்து பக்காவா ஸ்ட்ரக்சர்டா கட்டியிருப்பாங்க, அதுதான் சட்டக வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா அந்த தெருக்களுடைய அளவெல்லாம் கரெக்டா இருந்தது. கரெக்ட். ஓகே, ஒரு விரிவான நன்கு வடிவமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு. அப்பா, உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது ட்ரைனேஜ் சிஸ்டம். நம்ம கூட இப்போ போட முடியாது, நம்மளாம் இப்போ ட்ரைனேஜ் போட்டு அங்கங்கே ஒழுகுது, அங்கங்கே தண்ணி ஓட மாட்டேங்குது. அது ஆனால் அந்த காலத்தில் அவங்க பக்காவான ட்ரைனேஜ் சிஸ்டம், வடிகால் அமைப்பு கட்டியிருந்தாங்க. எஸ், 100% உண்மை. நன்கு வடிவமைக்கப்பட்ட விரிவான எல்லா வீடுகளையும் கனெக்ஷன் கொடுத்து அது பொது ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை பிரிவு இன்னொரு இடம் பக்காவாக இருக்குது. நீங்கள் கூகுள் இமேஜ் கூட பார்த்துக்கோங்க. ஓகே, தானிய களஞ்சியம் ஹரப்பா நகரத்தில் முக்கியமான பகுதியாக விளங்கியது. எஸ், இதுவும் உண்மை. தானிய களஞ்சியம் ஹரப்பால இருந்தது, ராக்கிகிரியில இருந்து, நிறைய இடத்துல இருந்தது. அனைத்துமே சரியானதான கேட்குறாங்க. எஸ், அனைத்துமே சரி. ஹரப்பா நகரத்தை பற்றி பேசுறாங்க. ஓகே, இப்போ எல்லா விஷயமும் இந்த நாகரிகத்தில் இருந்திருக்கு. அடுத்து, கன்சிடர் ஃபாலோயிங் தி ஸ்டேட்மென்ட் இந்தியா. எஸ், இது என்ன பாருங்க, ஒரு ட்விஸ்டான கொஸ்டின். இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்தியாவுடைய பரப்பளவு இதெல்லாம் ஞாபகம், இந்த நம்பர்லாம் ஞாபகம் வச்சுருப்போம், வேற வழியே கிடையாது. ஓகேவா? இதில் நம்ம ஷார்ட் கட் எதுன்னு சொல்ல முடியாது, நம்பரை ஞாபகம் வச்சு தான் ஆகணும். சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படி நம்ம ஞாபகம் வச்சுன்னா இங்கேயும் 3 ஸ்டார்ட் ஆகும், இங்கேயும் 3 தான் முடியும். ஓகேங்களா?
32ல முடியும், 87263. அதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, வர கிடையாது. இதுதான் 32,87,273 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டதுதான் நம்மளுடைய இந்தியா. ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். உலகின் முதலாவது அதிக மக்கள் தொகை கணக்கெடுப்பு கொண்ட நாடு இந்தியா ஆகும். சார், இது புக்கில் வேற மாதிரி இருக்கு. ஆமா, புக்கில் வேற மாதிரி இருக்கு. அதுதான் பிராக்கெட் என்ன பண்ணி கொடுத்துருக்கோம். தற்போதைய கணிப்புப்படி ரீசெண்டாக நம்ம வந்து யாரை பீட் பண்ணிட்டோம், பெருமையாக சொல்லிக் கொள்ளுங்கள். ஓகே, சைனாவை பீட் பண்ணிட்டோம். ஓகே, பெருமையாக சொல்லக்கூடாது, கேவலம். ஓகே, மக்கள் தொகையெல்லாம் இவ்வளோ அதிகமாகவே கூடாது. இன்னும் இதே மாதிரி அதிகமாகிட்டே இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஓகே, இருக்க இடம் இருக்காது, எல்லாத்துக்கும் தட்டுப்பாடு வந்துடும், ரிசோர்ஸுக்கு பஞ்சம் வந்துடும். அடுத்த சிந்துவெளி நாகரிகத்துடைய முன்னோடி 6th புக்கில் இருக்கும்பா, முக்கியமான விஷயம் மெகர்கட். அதாவது இதெல்லாம் வந்து சிம்பிளா இருக்கும், விட்டுட்டு போயிருப்பீங்க, படிக்காம கண்டுக்கிடாம விட்டுட்டு போயிருப்பீங்க. அதான் கேட்டு வச்சிருவோம். ஓகே, சிம்பிளா இருக்கும், படிச்சா அடிச்சிடலாம். சிந்து நாகரிகத்துக்கு முன்னோடி, அதாவது சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி இந்த ஊர் தான் இருந்திருக்கு, அதே மாதிரி வாழ்ந்திருக்காங்க. அடுத்து கம்யூனல் அவார்டு, ரொம்ப முக்கியமானதுப்பா. நம்ம ஹிஸ்டரி படிக்கிறது 1932ஆம் ஆண்டு வகுப்புவாத அறிக்கையினை அறிவித்த இங்கிலாந்து பிரதமர் யார் தான் கேட்கிறாங்க. பிரதமர் தான், வைசிராய் கேட்கிறார். 32 என்ன வகுப்புவாத அறிக்கை? 30 வந்து வட்டமேச மாநாடு, 31 வட்டமேச மாநாடு, 32 ஒரு வட்டமேச மாநாடு. வட்டமேச மாநாடு நடந்து முடிந்ததுக்கு அப்புறம் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலாந்து நாட்டுடைய பிரதமர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்யூனல் அவார்டு கொடுப்பார். அதாவது செப்பரேட் எலக்ட்ரோரேட், அதாவது தனி தொகுதி. ஓகேங்களா? நம்ம எப்படி வந்து நம்ம ஊரில் இப்போ ஒரு தனி தொகுதி தான் இருக்குது, அதே மாதிரி கான்செப்ட் அங்கே வேற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த தொகுதியில் முஸ்லீம்கள் மட்டும்தான் நிற்க முடியும், முஸ்லீம் மட்டும் தான் ஓட்டு போட முடியும். அதே மாதிரி அது முஸ்லீம் மட்டும் கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, அப்புறம் வந்து பெண்களுக்கு கிடையாது, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, வேற சீக்கிய மக்களுக்கு, கிறிஸ்டியன் மக்களுக்கு, யூரோப்பியன் மக்களுக்கு வந்து விரிவடைஞ்சிட்டே போகிறது. இப்படி தான் பிரித்து கொடுத்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்னா, இந்தியாவில் வந்து பிரிவினை ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி பயந்தார். ஓகேவா? அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி இந்த இந்த இதுக்காக, வகுப்புவாத அறிக்கைக்கு எதிராக காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம், அதான் இப்போ பார்த்தா இருப்பாரு, சாகு வரை உண்ணாவிரதம் அறிவிச்சிட்டாரு. அறிவிச்ச உடனே நிறைய பேர் வந்து, அதுவும் இந்த வகுப்புவாத அறிவிக்கைக்கு வந்து அம்பேத்கர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஏன்னா அவர் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இது ஒரு பெரிய உரிமையாக அவர் பார்த்தாரு. சரி, ரைட், அது வேணாம், இனிமேல் அந்த மாதிரி ஒரு இது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காந்தி போராடினாரு. நிறைய பேர் காந்தியோட உயிரை காப்பாற்றக்கூடிய நிலைமையா இந்த விஷயம் யார்கிட்ட இருக்குன்னா அம்பேத்கர்கிட்ட இருக்கு. வேற இது அம்பேத்கர் போய் பேசுறாரு. அம்பேத்கர் நம்ம ஊர்ல இருந்து MC ராஜா ரெட்டமலை போய் பேசுவாங்க. பேசும்போது ஓகே, காந்தி என்ன சொல்றாருன்னா, தனி தொகுதி தான் வேணாம், வகுப்புவாத அறிக்கை வேணாம், காங்கிரஸ்குள்ளேயே அவங்க 78 சீட்டு நம்ம கொடுப்பாங்க, அதை விட அதிகமா நம்ம காங்கிரஸ்குள்ளேயே தாழ்த்தப்பட்டவர்களையும் முஸ்லீம்களையும் நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம், நிக்க வச்சு காங்கிரஸ்குள்ளே கட்சிக்குள்ளேயே அப்படின்னு சொல்றாங்க. எஸ், ஓகே, அம்பேத்கர் வெல்கம் பண்ணிக்கிறாரு, எல்லா மக்களும் வெல்கம் பண்ணிக்கிறாங்க, 2 பேரும் போடுறாங்க. அதுக்கு பேர் தான் பூனா உடன்படிக்கை, பூனா ஒப்பந்தம் போடுறாங்க. ஓகே, அப்போ இதை அறிவிச்சது யாரு அப்படின்னா, இதோடைய பேரே சொல்லுவாங்க, ராம்சே மெக்டொனால்டு கம்யூனல் அவார்டு அப்படின்னே சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமானது மெக்டொனால்டு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், த ஃபவுண்டர் ஆஃப் த யங் பெங்கால் மூவ்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஃபவுண்டர் ஆஃப் த யங் பெங்கால் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இளம் வங்காள இயக்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்கிறாங்க. என்ன சார் இளம் வங்காள இயக்கம்? அதாவது நம்மளுடைய 19ஆம் நூற்றாண்டுல, 20ஆம் நூற்றாண்டு, இந்த 2 நூற்றாண்டுல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில், அதாவது சொல்லப்போனால் இந்தியாவில் வந்து நிறைய சமுதாயத்திற்கு எதிரான தீங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்குவதற்காக நிறைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வரும். அது ஒரு சிலது வந்து ரிவைவலிஸ்டாக இருக்கும், ஒரு சிலது ரிஃபார்மாக இருக்கும். இது வந்து ரிஃபார்ம், அதாவது பழங்காலத்தில் சம்பிரதாயங்கள், சடங்குகள் இதெல்லாத்தையும் கடுமையாக எதிர்த்துருப்பார், கடுமையாக வந்து எதிர்த்து கொண்டு வருவார். அவர் தான் பார்த்தீங்கன்னா யங் பெங்கால் மூவ்மெண்ட்டை வழிநடத்தியவர் HV டெரோஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பெங்கால் யூனிவர்சிட்டியில் வந்து இவர் ப்ரொஃபஸராக இருந்திருப்பார். ஓகே, ஏன்னா யங் ஏஜ் தான் இருக்கலாம். ஓகேவா? இவர் வந்து எப்படி இந்த மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாலும் நல்ல சுவாரஸ்யமான கதை, நமக்கு அந்த புக்கில் தான் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்கள் வெளியே தான் கதைகள் தான் இவரை பற்றி படிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது இவர் வந்து ப்ரொஃபஸராக இருப்பார். ப்ரொஃபஸராக இருக்கும்போது யூனிவர்சிட்டியில் இப்போ கிளாஸ் நடத்தும் போது இவருடைய கிளாஸில் பக்கத்து கிளாஸில் இருந்தோம்னா வந்து உட்காந்துக்குவாங்களாமா. இந்த அளவுக்கு வந்து இவருடைய கிளாஸில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருப்பாங்களாமா. அவர் கிளாஸில் அஞ்சு பக்கத்து கிளாஸ்ல இருந்து வந்து உட்காருவாங்க. நிறைய பேர் வந்து இவருடைய ஸ்பீச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் யோசிச்சு தான் அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாரு, இவர் இந்த மூவ்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானவர் HV டெரோஷியா. நமக்கு 12th புக்கில் இருந்திருக்கும். ஓகேவா? ஆனால் அந்த கதை இருக்காது, இந்த மூவ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? முடிஞ்சதா? ரைட்.
அப்போ இதோட என்ன முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ அல்டிமேட்டோடைய ஒரு ஹிஸ்ட்ரி ப்ளஸ் சோசியல் சயின்ஸ் எபிசோடு வந்து முடிஞ்சது. அடுத்தடுத்த நம்ம எபிசோடு வந்து கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறோம். ஓகேவா, எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஒரே ஹிஸ்ட்ரியாக போயிட்டு இருக்கும். எக்கனாமிக்ஸும் கொஞ்சம் பாலிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, அடுத்தடுத்த எபிசோடில் கொஞ்சம் முக்கியம். ஓகே, ஆரம்பத்தில் நான் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வி கேட்டிருப்பேன். இப்போ அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியை கேட்கலாம். ஓகே, என்ன கரண்ட் அஃபேர்ஸ் கேள்வியை கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு வந்து கேள்விகளை வெளிநாடு சம்பந்தமான நடப்பு நிகழ்வுகள் கேள்வி கேட்கப்படுகிறது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரு நபரை பற்றி ஒரு கேள்வி. அதாவது இன்னைக்கு தற்போதைய டேட்டில் இங்கிலாந்தோடைய பிரதமர் இருப்பது யார்? ஏன் சார் இது கேட்குறீங்க அப்படின்னா, அவர் வந்து இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர், அதனால கேட்குறேன். ஓகே, அப்போ தற்போதைய டேட்டில் இங்கிலாந்துடைய பிரதமராக இருப்பவர் யார்? அவர் இந்தியாவுடைய வம்சாவளியை சேர்ந்தவர். அவருடைய பேரை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். ஓகேங்களா, அந்த கேள்வி வந்து பார்த்துட்டு வந்துக்கோங்க. அது ஒரு முக்கியமான ரிசோர்ஸ். அதோட கமெண்ட் பண்ணுங்க, இதோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.